அவனுடைய ஆசைக்காக நம்ம பொண்ணை விரும்பி நம்ம பொண்ணை அவன் ஏற்றுட்டு லாஸ்ட்டில் கைவிடக்கூடாதுல்ல. கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த வேணான்னா இன்னொருத்தர் கூட ஓடிடுறாளுவ. சமைக்க கூட கற்றுக் கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில். எல்லாம் ஒரே இந்த ஆன்லைனில் போட்டு சாப்பிட்றது. ஒரு சின்ன ஒரு தயிர் பாக்கெட் வேணும்னா கூட ஒன்று ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கிறது. எனக்கு நகை பாலிஷ் வைக்கணும், ஹேர் ட்ரெஸ் பண்ணணும், இது பண்ணணும், ஐப்ரோ பண்ணணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், புடவை வேணும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் ஆகிறது ஏற்கனவே 100ல் 1, இப்போ 1,00,000 1. அதாவது சிம்பாலிக்காக சொல்ல போனால் பிளாஸ்டிக் உரையை கழட்டி போடுற மாதிரி. ஒரு சில பெண்கள் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சுட்டு போகிற பெண்களும் இருக்காங்க. சில பேர் வந்து எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அட முடியறாங்க தெரியுமா. அவங்க கூலி வேலை செய்கிறாங்க, அதனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. 1000 ரூபா புடவை கேட்பாங்க, ஆனால் அவங்க நினைப்பாங்க ஒரு 200 முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. அந்தமாரி பெண்களும் இருக்காங்க. சில பேரில் எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இருக்கிறதே கட்டிக்கிறேன் அப்படின்ற பெண்களும் இருக்காங்க. அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு லாஸ்ட்டில் அவங்களுக்கு லைஃப் வேணுன்றப்போ அவங்க செட்டில் ஆகிறது ஐடியா பண்ணுறாங்க. அதுதான் நல்ல பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டுது. அது அயோக்கியாக இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு சீக்கிரம் கிடைக்குது. மேரேஜே வானான்ற மாதிரி தான் தோணுது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம ராக் அண்ட் ரோல் மீடியா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து கல்யாணம் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஸோ அவங்களாம் ஏன் பயப்படுறாங்க? இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க வந்து கல்யாணம் பண்ணணுன்னாவே ஐயோம்மா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க பீப்புளை வந்து நாங்கள் வந்து கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்மிங் February 14 வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ராக் அண்ட் ரோல் மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதாவது பீப்புள் ரிவ்யூ வந்து எடுக்க போகிறோம். இன்னைக்கு கல்யாணத்தை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்களா இல்லை அதை வந்து ஒரு ஆசையாக வந்து எதிர்கொள்றாங்களா அப்படின்றத பப்ளிக் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். There is no formality with me. Whatever you feel like to do, do it. புரியல. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? உங்களோட கருத்துனா? பிரதர், கல்யாணம் பண்ணலாம் பிரதர், தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுமா விஷயம், நம்மளோட அம்மா இருக்காங்களே, அம்மா கிட்டேருந்து நம்மளை பிரிச்சுருவாங்க. நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம்ல, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் தெரியுங்களா, அவங்க வந்து எப்படின்னாக்கா நம்மளை பிரிச்சுருவாங்க. கல்யாணம் என்பது ஒரு வசந்த கால நிகழ்ச்சி. ஆனால் இன்றைக்குள்ள ஜெனரேஷன் எப்படின்னா, இந்த கல்யாணம் என்பது ஒரு பார்ட்டி. இன்றைக்கி ஒரு குதூகலமாக பர்த்டேக்கு வந்தோம், இது ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்தோம், இது நியூ இயர்க்கு அப்படின்றது. கல்யாணன்றது இன்றைக்கி ஒரு பார்ட்டி மாதிரி மாறி போச்சு. ஏன்னா தாய் தகப்பனை மிஞ்சி அவங்களுக்கு மீறி செல்ஃபோன் மோகம் என்றைக்கு வந்ததோ, வெளிநாட்டு கலாச்சாரம் தமிழை தவிர்த்து என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி எனக்கு இன்றைக்கி வயசு 58. ஆனால் அன்றைய வயசில் நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறேன். எங்கள் காதல் புனிதமானது. கமலஹாசன் அதையும் தாண்டி புனிதமானது இது. ஆனால் இன்றைய ஜெனரேஷன் செல்ஃபோன் மோக காதல். புரியுதுங்களா? இது செல்ஃபோன் மோக காதல். அதனால் செல்லு எப்படி பேட்ரி டவுன் ஆகுதோ இல்லை ரீசார்ஜ் இது பண்ணுறதோ இன்னும் புதுப்பிக்கிற மாதிரி தான் லைஃப் மாறி போச்சு. மேரேஜே வானான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மேரேஜ்ன்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டோமா ரொம்ப குடும்பத்துக்கோசம் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடுன்னு சொல்லிட்டு, அதனால் மேரேஜ் பண்ணாமே இருந்தலான்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் தோணும். ஆனால் ஒரு சில டைமில் மேரேஜும் பண்ணிக்கணும் ஆசை வரும். பார்க்கலாம் ஃபியூச்சர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாரி நம்ம லைஃப்பை இது பண்ணி போக வேண்டியதான். பணம் சம்பாதிக்கிற தாட்டு, அது எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற தெரியாமல் ஒரு பதட்ட நிலை. அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுக்கணும், வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கணும். பெண்களுக்கு வயசுக்கு வந்தால் எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்களோ அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த வேலையெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தெரியுமா? அவள் தாங்க இவ்வளோதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கா. எல்லாமே அவள் தான் சுத்தமாக வச்சுருப்பா வீட்டை. ரொம்ப பொறுப்பான பொண்ணுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு லாஸ்ட்டில் அவங்களுக்கு லைஃப் வேணுன்றப்போ அவங்க செட்டில் ஆகிறது ஐடியா பண்ணுறாங்க. அதுதான் வேறு. இப்போன்னா அவங்களுக்குன்னா 25 வயசு 20 வயசு இருக்கும். இப்போ கல்யாணம் பண்ணால் வேணான்றாங்க. அவ்வளோதான். இப்போ எங்கெங்கே சுற்றணுமோ சுற்ற வேண்டியதெல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக எங்கெங்கே என்ஜாய் பண்ணால் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. 25 வயசு 30 வயசுக்குள்ளே வீட்டில் பார்க்குறதா இல்லை அவங்களே தேர்ந்தெடுத்துதான் அது அவங்களோட விருப்பம். அதுக்கு தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு சொல்கிறாங்க பசங்க. லவ் பண்ணுறோம் 10 இயர்ஸாக. 10 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்களா இந்த காலத்துலையா?
இப்போ யாரையும் நினச்சி நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்மளா பெற்றவங்க டிசைட் பண்ணால் அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணும்போது பெற்றவங்க முடிவு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து 4, 5 அப்படின்ட்டு 10 போடுவாங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யும். வேலை செஞ்சு அதுங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு செல்லமாக வளராது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. 1 இல்லைன்னா 2 அதான் பெற்று போடுறாங்க. அப்படின்னும்போது அவங்க அம்மா அப்பா வந்து கைக்குள்ளேயே வச்சு பிள்ளை வந்து எந்த வேலைக்கும் சொல்லாமல் அது கஷ்டப்படாமல் நல்லபடியாக வந்து வளர்த்துறாங்க. பொண்ணுங்க ரெடியாக இருக்குது. ஆம்பளை பசங்களை விடுதுல அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ளேயே பாருங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் வருது. யோ சிகரெட் இருக்கா? அது அந்த காலம் அப்படி, இந்த காலத்தில் இப்படி நடக்குது. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இது வந்து பழமொழியே சொன்னாங்க. அதை விட இப்போ அதை விட 30 நாள் கிடையாது, 3 நாள் இல்லை. அப்போயாவது 30 நாள், இப்போ 3 நாள் இல்லை. காதலிக்கிறான், இட்டுனே போகிறான், மெயின் ரோட்டில் விட்டு பஸ் ஏறிடுறான். அந்த பொண்ணு அங்கே நின்று அழுவுது. இவன் காதலிக்கிறான், இவனை விட்டுட்டு அந்த பொண்ணு ஆட்டோவில் போயிடுது. காலங்கள் மாறுது. இந்த காலத்தில் கல்யாணம் பண்ண ரொம்ப கஷ்டம்தான். பையன் கிடைக்கிறாங்க, ஆனால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க கரெக்டாக அதாவது மாப்பிள்ளை வந்து இந்தமாரி நாங்கள மாதிரி ஆட்டோ ஓட்டலாம் கிடைக்கல. பெண்கள் வந்து அந்தமாரி எதிர்பார்க்க மாட்டாங்க. பெண்கள் வாடகை வீட்டில் இருக்காங்க, ஆனால் சொந்த வீட்டு மாப்பிள்ளை கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்காது. ரெண்டாவது வந்து பெண்களையும் தப்பு சொல்ல, ஆணுங்களையும் தப்பு சொல்ல. இப்போ அவங்கவுங்க விருப்பத்தில் எல்லாமே வீட்டில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துலாம் இப்போ கல்யாணம் பாதி மேரேஜ் கிடையாது. அவங்கவுங்களே பார்த்து அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. லவ்ன்றது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா லவ்ன்றது ஒரு பூ, ஒரு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். லவ்வுக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே பெற்றோர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இருமணம் சேர்ந்துச்சுன்னா அது திருமணமும் ஆக்கிடணும். கரெக்டுங்களா? அவங்கள பிரித்து அதில் வந்து பெற்றோர்களுக்கு சந்தோஷப்பட முடியாது. ஆனால் அதே பெற்றோர்கள் 6 மாதத்தில் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு இவங்க கொண்டாடுவாங்க. நான் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. அதனால் இந்த லவ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க பார்த்தா 2K கிட்ஸ் சொல்ல வேணாம், நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து லைஃப்பை அடாப்ட் பண்ணிட்டு போகிற மாரி இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கும். புரிஞ்சிக்காத சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பிறந்து பிரிஞ்சிடுறாங்க. அன்பு சரியில்லை அவங்களுக்கு. சொல்லி கொடுத்தாலும் கேட்குற மூடியில் செல்லுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஒழுங்காக வாழ மாட்டுறாங்க. நாங்களாம் புரிஞ்சு, நானும் 16 வயசில் கல்யாணம், எனக்கு என்னன்னே தெரியாது. நானே முதல்ல வாழல, 30 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்ணோடனே நம்ம அம்மா கிட்டேருந்து நம்ம பிரிச்சுடுவாங்க. நம்ம வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம்ல, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குழந்தைய கொடுத்துருவோம். அவங்க என்ன தரம் பண்ணுறாங்க, நம்மளே பிரிச்சுடுவாங்க. 6வது 7வது படிக்கும்போது 8வது 10வது படிக்கும் போதே லவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எங்கேருந்து பொண்ணுங்க கிடைக்குது? பொண்ணும் கிடைக்க மாட்டேது. போதுங்க, ஒரே காலேஜில் படிக்குது, ஒரே ஸ்கூலில் படிக்குதுங்க, ஒன்றாவே லவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் ஆனான்னுவாங்க? அம்மா அப்பா பார்த்து எங்கே வைக்கிறாங்க, அவங்கவுங்க தேடிக்கிட்டு போயிடுறாங்க. நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பொண்ணு. ரொம்ப நன்றிங்க. இப்படி தான் இருக்கணும். 100ல் யாருன்னா ஒருத்தர் தான் அம்மா அப்பா பேச்சு மதித்து கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே நான் கட்டிக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாருமே அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. பொண்ணு கிடைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அது இதுன்னு பையனுக்கு வந்து பார்த்து பொண்ணுக்கு பார்த்து 30 வயசாக கடந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தேடும் போது 30 வயசா அப்படின்னு அதுவே நெகட்டிவாக ஆகிடுது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் பெண்கள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஸ்டேட்டஸு, வருமானம் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே லைஃபை இளமையே விட்டுடுறாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு இந்த 30 வயசில் கல்யாணம் பண்ணுறதுலாம் இல்லாமல் 26ல் பண்ணாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மாதிரி பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல தான் இருக்குது. அவங்க நடந்த அதுலேயும் 1-2 நடக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் இப்போது இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 26லேயே பண்ணிவிட சொல்கிறீங்க. எனக்கு இருக்க ஜென்ரேஷனில் ஒருத்தர் வந்து 30 தாண்டிடுறாங்க. 30 தாண்டுறதுனால நிறைய பேர் பொண்ணே கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்குங்கிற அந்த பொண்ணு கிடைக்காது. பொண்ணு நிறையா பேர் இருக்காங்க. அழகாக இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியாது. அதே நேரத்தில் கொஞ்சம்
குணநலங்கள் எப்படி இருக்குங்கிறது மாறி இருக்கும். மோகத்தில் பொண்ணை லவ் பண்ணிடுறான், மோகத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான், மோகத்தில் பொண்ணை ஆசைப்பட்டு அவனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாகவே ஏற்றுக்கிறான். அது அவன் பெருங்காலத்தில் வந்து அவனுக்கு கஷ்டம் வரும்போது அவனுக்கு வந்து பொண்ணு வீட்டில் வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாததுனால அவன் வெறுப்படைஞ்சு இந்த டைவர்ஸு அதை ஒரு பெண்ணை ஏமாத்துறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தவறு. அவனுடைய ஆசைக்கும் அவனுடைய காம வெறிக்கும் அந்த பொண்ணை விரும்பிடுறான். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து அவனுடைய கஷ்டத்துக்கு பொண்ணு வீட்டில் ஹெல்ப் பண்ணலைன்னும் போது அந்த பொண்ணை அவன் வெறுக்கிறான். இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிறவங்க வந்து லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மேரேஜுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. கல்யாணம் ஆன முன்னே உடனே அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போவும் லவ் பண்ணுவோம். பையனாகட்டும் பொண்ணாகட்டும் கொஞ்சம் லைஃப்பை வந்து பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் போனாங்கன்னா இந்த விவாகரத்தெல்லாம் தவிர்க்கலாம். அந்த பொறுமை கொஞ்சம் வேணும். அது யாருன்னா ஒரு சைடு ஒருத்தர் கோவப்படும் போதோ இல்லை ஒருத்தர் இது பண்ணும் போதோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வந்துடுறாங்கம்மா. 30 வயசுக்கு எல்லாம் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் பொண்ணுங்களே இருக்க மாட்டுது. ஃபாரின்லேருந்து குரங்குட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்து விற்கிறவன் தானே நீ? குரங்கு மூஞ்சி உரமா நிற்க மாட்டேன். பொண்ணு எங்கே கிடைக்குது? அவன் 40 வயசு 35 வயசு ஆகுது, அவங்க பொண்ணு கிடைக்க தேடிடுறாங்க. கோயிலாக கூட போகிறாங்க, ஆனால் கிடைக்க மாட்டேது. நல்ல பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டுது. அது அயோக்கியாக இருக்கிறவனுக்கு தான் பொண்ணு சீக்கிரம் கிடைக்குது. உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். ஆனால் இப்போ இருக்கிற லவ் அப்படி பற்றி நடக்குது. ஆனால் எத்தனையோ பேர் நான் டெய்லி பார்க்குறேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு பொதுவாக லவ் வந்து நான் குறை சொல்ல வரல. அப்பா அம்மா பார்த்து வச்சாங்கன்னா அது 100% ஒரு 50% சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜ்னால் 99% சக்ஸஸ் கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். புரியுதா? பையன் இட்டு போனால் 6 மாதம் இருக்கிறான், விட்டுட்டு இவன் ஓடிடுறான். பொண்ணு இட்டும் போது இவன் சரியில்லை சம்பாதிக்கல, அவன் நல்லா சம்பாதிக்கணும், அவங்க கூட இது ஓடிடுது. இதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸில் ஏறி இறங்குற மாதிரி ஆகிப்போச்சு. மேக்கப்புக்கு ஒரு 500 ரூபா, அப்புறம் வந்து பேங்கிள்ஸு கம்மல் அது இது அது 1000 ரூபா. அவங்கள சொகுசாக அதாவது தள்ளு வண்டி கடையில் வடை தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக அது என்னது கேஎஃப்சி மெக்டோல் அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது பீட்சா ஹட் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போகணும். ஏன்னா இவங்க வந்து இப்போ நம்ம வாழ்கிறது வந்து இந்தியாவில் தான். ஆனால் அவங்க நினைக்கிறது என்னக்கா அமெரிக்கன் ஸ்டைலில் வாழலான்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காக்காரங்களே என்ன தெரியுமா, பழைய சோறு பச்சை மிளகா தான் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரியும், யூடியூப்லாம் நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னாக்கா ஒரு ஃபாரினர் மாதிரி வாழணுன்ற ஆசையில் வந்து நம்மளை போட்டு தேவையில்லாமல் குழியில் தள்ளி விட்டுறாங்க. ஐயோ நான் வேறு வந்து மாட்டிக்கிட்டேன். வேறு மாப்பிள்ளை இல்லையான்னு இதுதான் உண்மை பிரதர். இது அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன், சும்மா ஏதோ பேசணுன்றதெல்லாம் பேசலை, என் மனசில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். செல்லுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, மற்றவங்க கேட்குற பேச்சை கேட்குதுங்க, அது தானாக சொல்கிற புத்தி கேட்க மாட்டேங்குதுங்க. விளையாட்டு புத்தியாகவே ட்ரெஸ்ஸு அந்த மேக்கப்பு இதில் இறங்கிடுறாங்க. முதல்ல ரொம்ப செல்லுக்கு அடிமையாகிடுறாங்க. அதுதான் வாழ்க்கையே தோத்துடுறாங்க எல்லாம். இதெல்லாம் வந்து கல்யாணம்னா ஒரு ஒரு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அது வந்து வாழ்ந்து காட்டணும், அதுதான் நல்லது. எங்களுக்கெல்லாம் தெரியாத நாங்கள் வாழாத இருக்கோம், ஆனால் வாழணும், நல்லா வாழணும். ஒரு சில பெண்கள் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சுட்டு போகிற பெண்களும் இருக்காங்க. சில பேர் வந்து எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அட முடியறாங்க தெரியுமா. அவங்க கூலி வேலை செய்கிறாங்க, அதனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. 1000 ரூபா புடவை கேட்பாங்க, ஆனால் அவங்க நினைப்பாங்க ஒரு 200 ரூபா முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. அந்தமாரி பெண்களும் இருக்காங்க. சில பேரில் எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இருக்கிறதே கட்டிக்கிறேன் அப்படின்ற பெண்களும் இருக்காங்க. பெண்களும் தப்பு சொல்ல முடியாது. சில பேர் அவங்களோட ஹாபிட். இப்போ என்னோட இது வந்து பார்த்தோன்னா நான் பெண்கள் வந்து இத்தனை சவரம் போட்டு கொடு, இத்தனை சவரம் இது பண்ணி கொடுலாம் நான் கேட்கல. எதுவுமே இல்லைனா கூட வந்தால் கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம சூழ்நிலை அந்தமாதிரி நம்ம பார்த்துணும். நான் வந்து நம்ம ஆட்டோ ஓட்டுறோம், ஆட்டோ மெக்கானிக்கலையும் செய்கிறோம். இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலை இருப்போம். சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. நீ 1000 ரூபா சம்பாதி 2000 சம்பாதி, எனக்கு தேவை 3000 ரூபா புடவை எடுத்து கொடு, அதான் கேட்பாங்க. வாழ்க்கையில் ஒன்று தான் முக்கியம், பணம். அது அளவுக்கு அதிகமாகவே இருக்கு என்கிட்ட. கல்யாணம் பண்ணி போகணும் அப்படி அப்பா அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது அதுங்க வந்து பயப்படுது. அங்கே போகிற இடத்துல நம்ம எப்படி இருப்போம் என்னமோ ஏதோ அப்படின்னுதுங்க. அது இல்லாமல் வந்து அதுங்களுக்கு சமைக்க கூட கற்றுக் கொடுக்க மாட்றாங்க. இந்த காலத்தில் எல்லாம் ஒரே இந்த ஆன்லைனில் போட்டு சாப்பிட்றது, ஒரு சின்ன ஒரு தயிர் பாக்கெட் வேணும்னா கூட உடனே ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கிறது. அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு சமைக்க தெரியல. உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
அதுக்கப்புறம் ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. மேக்கப்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேதுங்க. கல்யாணம் பண்ணுங்க, எப்படி தெரியுமா பண்ணுறீங்க? ஒரு கால் ஊனமான பொண்ணு, கண்ணு தெரியாத பொண்ணு, காது கேட்காத பொண்ணு, வாய் பேசாத பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. வரதட்சணை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கள்ல, நீங்கள் ஊனம் இல்லைல்ல, நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஆள், கை கால் வாய் காது எல்லாமே கேட்கும். ஆனால் நல்ல பொண்ணு அழகான பொண்ணு அந்த மாதிரிலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களேன், தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துலேருந்து பிரித்து உங்களை எப்படி தெரியுமா, உங்களை தனி அப்படியே உங்களை வந்து ஒரு ரேஸ் குதிரை மாதிரி ஆக்கிடுவாங்க. கடிவாளம் கட்டின குதிரையில் ஒரே இதில் தான் போனோம். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி பொண்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி பொண்டி அப்படி நீ போனாக்கா, அதே மாதிரி எங்கள் அப்பா நினச்சனா என்ன இருக்கும்? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு அவங்க அம்மா இருப்பாங்கள்ல, அங்கேருந்து பிரித்து தான் கூப்பிட்டு வந்தது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா கிட்டேருந்து பிடிச்சது என் பொண்டாட்டி. இந்த மாதிரி தான் நடக்குது. கல்யாணம் பண்ணுங்க, எப்படின்னாக்கா வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணுங்க. சும்மா அப்படி தூக்கி போடுற அளவு. நாங்களாம் கல்யாணம் செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த செத்து 10 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் கட்சியில் திமுக கட்சியில் இருப்பார். ரோட்டில் அடிபட்டு சரணபவனில் தான் ஆச்சுன்னு இறந்துட்டார். 10 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்க தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது வீட்டுக்காரன் செத்து பண்ணாக்கிற உடனே ஒருத்தனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்து எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணுறாங்களா? பசங்களை வந்து இந்த மாதிரி பசங்களை தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி எதாவது இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த காலத்து பொண்ணுங்க? இல்லை, நீங்கள் நினைக்கிறது வந்து ஆண்களை விட பெண்களை வந்து கொஞ்சம் சாதுரியமாக இருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருக்காங்க. யாராவது ஒருத்தர் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து லேடிஸுக்கு வந்து பசங்க சொல்கிறத கேட்டு நம்பி போயிடுறாங்க. போன பிறகு தான் தெரியுது இந்த எதிர்காலமே பாயடைஞ்ச காலம்னு. ஆல்ரெடி நான் எல்லாம் அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரியுமா, எல்லாம் மொபைலை பார்த்து கெட்டு போயிட்டாங்க பிரதர். மொபைலில் என்ன தெரியுங்களா, இப்போது நான் ஒரு டான்ஸர். இப்போ டான்ஸர் நினச்சிங்க, ஒரு மூமெண்ட்டை பார்த்து அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆடணும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி தெரியுங்களா, அந்த யூடியூப்பில் வந்து புருஷனா எப்படி இருக்கணும், வீட்டுக்காரனா எப்படி இருக்கணும், வீட்டுக்காரனை இப்படி தான் அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்கள லாக் பண்ணி வைக்கிறாங்க. உண்மை தானே இல்லையா? நம்ம பொண்ணு லவ் பண்ணிட்டாங்க. ஸோ பையன் யார், என்ன கேரக்டு, என்ன குடும்பம், பையன் என்ன தொழில் செய்கிறான், அதையும் ஒரு பொருள் பார்க்கணும்ல. கண்டிப்பாக ஒரு பெண்ணு பெற்றுட்டோம், அது வந்து ஒரு கிரேமாக இருக்கும், ஒரு அக்கிஷ்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம கொடுத்துட முடியாதுல்ல தம்பி. என்ன அது அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாம் பார்த்து நமக்கு பெற்றவங்களுக்கு மனசு ஓகேன்னா கண்டிப்பாக நம்மளே முன்னணியில் இருந்து நம்மளே அதை கல்யாணம் பண்ணி நம்மளே பண்ணி கொடுக்கணும். அதனால் இன்றைய கல்யாணம் எப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனாலையும் நிர்ணயிக்க முடியாது. நம்மை போன்ற முன்னோர்கள் ஞானியராலையும் நியமிக்க முடியாது. வள்ளுவன் போல வார்த்தை சொல்லில் நிர்ணயித்தவனா நியமிக்க முடியாது. இன்றைய காலத்தில் ஸ்பீடு போஸ்ட். புரியல ஸ்பீடு பிரியாணி. ஒரு பெண்கள்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு சோறு மட்டும் போடுறா அப்படி சொல்கிற பெண்களும் இருக்கிறாங்க. எனக்கு பிரியாணி வாங்கி கொடுறா 3 வேலைக்கு சொல்கிற பெண்களும் இருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கும் குறை சொல்லி வாழ்க்கை வேஸ்ட்டு பண்ணிக்கிறோம். இப்போ தான் தெரியுது ஏன் இந்த வாழ்க்கை வாழாத கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நல்லா வாழணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணும் வாழ்க்கையை. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னடான்னா யார்கிட்டையும் வந்து பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வளரல, செல்லமாக வளர்க்குறாங்கல்ல. அதனால் வந்து நாளை கல்யாணம் பண்ணி போயிட்டு அங்கே மாமனார் மாமியார் அந்த ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்ற அந்த பயம். அதுக்கப்புறம் அதுங்க இஷ்டத்துக்கு வளர்ந்ததுனால நைட்டு பார்த்தா ஒரே செல்லை நோண்டிக்கிட்டே தான் இருக்குங்க. எப்போ பாரு செல்லை நோண்டிக்கிட்டு, அப்பா அம்மா சொன்னால் கூட அதுங்க சட்டை பண்ண மாட்டேங்குது. காலையில் பார்த்தா முழிக்கிறதே கிடையாது, ஃபுல்லாக தொங்குதுங்க. எழுந்துருடி, மாப்பிள்ளை வீட்டில் வராங்கடி. இப்போல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தானேப்பா. அம்மா அப்பாவும் அது கண்டிக்க மாட்டேன்ட்டுறாங்கல்ல. சொல்லு, பெத்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதா எங்கே போகுதுன்னு அது கவனிச்சா தானே. எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்கன்னு அந்த அம்மா தாய்மாருங்க நினைக்கணும். அதெல்லாம் நினைக்கல இந்த காலத்தில். அந்த காலத்தெல்லாம் நாங்கள் நினைப்போம். எனக்கு ஒரு 2 பொண்ணு காலேஜ் படித்து அது பெரிய இன்றைக்கெல்லாம் அங்கெல்லாம் இங்கேயே இருக்குதுங்க 2 பொட்டை பிள்ளையும். நாங்கள் அப்படி வளர்த்தோம். வரவேற்கிறேன், நான் எதிர்க்கலை. ஆனால் அது வந்து நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும்.
ஒரு அக்கிஸ்டா ஒரு கெஞ்சி அடிக்கிறவனோ ஒரு அபின் போடுறவனோ அவனுடைய ஆசைக்காக நம்ம பொண்ணை விரும்பி நம்ம பொண்ணை அவன் ஏற்றுட்டு லாஸ்ட்டில் கைவிடக்கூடாதுல்ல. கண்டிப்பாக நான் அது மாதிரி இல்லாத ஒரு நல்ல பையனாக நம்ம பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அதை 100க்கு 100 நான் வரவேற்கிறேன் தம்பி. கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த வேணான்னா இன்னொருத்தங்க கூட ஓடிடுறாளுவ. எப்படி இப்படி ஓடுதுப்பா காலம். கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் ஆகிறது ஏற்கனவே 100ல் 1, இப்போ 1,00,000ல் 1. இங்கே பாருங்கள், இப்போ நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். பொண்டாட்டி நம்மளை போட்டு அடுக்குவாங்க. ஆனால் அவங்க எப்படி திறமா இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு நகை பாலிஷ் வைக்கணும், ஹேர் ட்ரெஸ் பண்ணணும், இது பண்ணணும், ஐப்ரோ பண்ணணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், புடவை வேணும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு போதும். ஆனால் அவங்க பாரு, அதே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மாவுக்கு எதனா உடம்பு சரியில்லைனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா சும்மா ஒரு டேப்லெட் வாங்கி கொடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கவங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க வீட்டில் எதனா உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, டக்குன்னு போனோம், அது பண்ணு இது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி நம்மளை போட்டு கடை வாங்கி நம்மளை இது பண்ணி லாக் பண்ணி விட்டுருவாங்க. இன்றைய யூத்தை பொறுத்தவெல்லாம் அதாவது சிம்பாலிக்காக சொல்ல போனால் பிளாஸ்டிக் உரையை கழட்டி போடுற மாதிரி சிம்பாலிக்கா இந்த இதை வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆபாசம் கிடையாது, சிம்பாலிக்கா. இந்த பிளாஸ்டிக் உரைகளை கழட்டி போடுற மாதிரி இன்றைய ஜெனரேஷன். ஆனால் அன்றைய ஜெனரேஷன் நமக்கு கௌரவம் கொடுக்கணும் அப்படின்ற ஜெனரேஷன். இது அப்படி கிடையாது. இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேர், இதுக்கு பேரும் சேம் டிட்டோ கல்யாணம். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஓ 15 பொருத்தமும் உங்களுக்கு வேணுமா சார்? நீங்கள் கேட்ட மாதிரி 15 பொருத்தத்துலேயும் சூப்பராக ஒரு பொண்ணு நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன். வைங்க பாருங்கள் மக்களே, இப்படி பொண்ணு கேட்குறாங்க. இப்படி கேட்குற விதத்தில் எப்படி வந்து பொண்ணு கிடைக்கும்? இந்த காலத்து பசங்க எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணாமலாம் இருக்காதீங்க. கல்யாணம் பண்ணாலும் எல்லாருக்குமே கரெக்டான பொண்ணுங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நீங்கள் நாங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தோம். அதுலேயும் யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் நிறைய பேர் எடுத்தோம். நிறைய பேர் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க, கல்யாணமாக எனக்கு வேணான்ட்டு. அது மாதிரிலாம் பயப்படாதீங்க. கல்யாணம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா நாங்கள் கேட்டிருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கிட்ட தான் கேட்டிருக்கோம். அதையும் தாண்டி February 14 வந்து நம்ம சேனலில், அதாவது ராக் அண்ட் ரோல் மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை பார்த்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதை விட இந்த உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஹரிஷ். பாய். நாங்கள் லவ் பண்ணுறோம்.